வானதி யார் சொல் பேச்சும் கேட்காம நேராக பாண்டியன் வீட்டுக்கு பையோட வந்து நிற்கிறத பார்த்து அத்தனை பேர் அதண்டு போய் வானதியை பார்க்குறாங்க. என்னாச்சு வானதி, எதுக்கு இப்போ நீங்கள் வந்துன்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் ஓடி வந்து கேட்க, என்னால் ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டில் இருக்க முடியாது பாண்டியா. ஏன்னா அந்த வீட்டில் நான் இனி இருந்தேன்னா உயிரோடு இருப்பேனா என்னன்றது எனக்கே சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அந்த 3 பேருமே அப்படி நடந்துக்கிறாங்க. என் அம்மாவும் என் அண்ணனும் போட்டு என்னை அந்த அடி அடிக்கிறாங்க. நான் எவ்வளவு தான் தாங்கிப்பேன், என்னால் முடியல பாண்டியா, ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது பாண்டியன் எங்கள் வானதியை பார்த்து கண்கலங்க. அதுக்கு நிலாவும் ஓடி வந்து சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தது அங்கே தெரியுமான்னு சொல்லிட்டு நிலா கேட்க, எல்லாமே தெரியும், அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் அந்த வீட்டை விட்டு நான் வெளியே வந்தேன். பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, என்ன வானதி இப்போ திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்க, நான் எத்தனை நாளைக்கு அந்த வீட்டில் இருக்க முடியும் சொல்லு, இவ்வளோ விஷயம் இவ்வளோ பெருசாக போனதுக்கு பிறகு அந்த வீட்டில் என்னை இன்னமும் சும்மா வச்சுருப்பாங்க நினைக்கிறியா? அடுத்து ஏதாவது பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே அனுப்ப மாட்டாங்க, என்னை அடிக்கிறாங்க. இதெல்லாம் தாங்கிட்டு நான் எத்தனை நாளைக்கு இருப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்ல, டேய் அந்த பொண்ணே இவ்வளோ தைரியமாக அந்த வீட்டை விட்டு கிளம்பி வெளியே வந்திருக்கு, நீ ஏன்டா இப்படி பயந்து தொலைறன்னு அங்கே சோழன் வந்துட்டு பாண்டியனை திட்ட, நான் பயப்படலாம் இல்லைடா அப்படின்னு எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க. நடேசன் அங்கே சேரன்னு எல்லாருமே இருக்கும்போது, இப்போ நீ பாட்டி கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன், அப்புறம் ஓ வீட்டில் இருக்கவங்க ஸ்டேஷன் போலீஸ் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸோட வந்து நிற்பாங்க. திரும்ப இது ஒரு பிரச்சனையாக வரதுக்கான நடேசன் சொல்ல, போலீஸ் பிரச்சனை அப்படின்னு எது வந்தாலும் நம்ம பக்கம் பானதி இருக்காங்கல்ல, அப்புறம் எப்படி நம்ம மேலே தப்பு சொல்ல முடியும்? அவங்க விருப்பப்பட்டு தானே வந்திருக்காங்க. போலீஸே வந்தாலும் எங்கள் பானதிக்கும் பாண்டியனுக்கும் கல்யாணத்தை பண்ணணும்னு தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக மாட்டாங்க அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு இந்த வீட்டில் இருக்க இடம் வேணும், உங்களால் கொடுக்க முடியுமா, இல்லை நானே கிளம்பி வெளியே போவேன்னு சொல்ல, அட இருப்பா, நீ ஏன்ப்பா இவ்வளோ அவசரப்படுற, நீ இங்கே இருக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் கல்யாணம் பண்ணாமல் எப்படிப்பா ஒரே வீட்டில் இருக்க முடியும்னு இங்கே சேரன்னு சொல்கிறாங்க. ஆனால் பேசாமல் நாளைக்கு கோவிலில் சிம்பிளாக கல்யாணத்தை வச்சிருவோன்னு அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன திடுத்து போன நாளைக்கு கல்யாணத்தை வச்சலான்னு சொல்லிட்டு நீங்கள் நடேசன்னு கேட்குறாங்க. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? நீ இங்கே வானதியை கல்யாணம் பண்ணிக்காமல் இங்கே இருக்க வைக்கவும் முடியாது, அது பெரிய பிரச்சனையாக தான் போய் முடியும். அதுக்கு கல்யாணத்தை பண்ணிவிட்டு அவங்க இதே வீட்டில் இருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, நீ அவங்க வீட்டு ஆளுங்களாலும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு நிலா சொல்லும்போது, நிலா சொல்கிறதா சரின்னு சோழன்னு சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்ற மாதிரி இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது கார்த்திகாவும் வராங்க. கார்த்திகா வீட்டுக்காரும் வரும்போது இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. கார்த்திகாவுக்கு விஷயம் எல்லாமே தெரியுது. இதை பார்த்துட்டு கார்த்திகா வானதியை போய் பார்க்க, அப்படியா, நீ எடுத்த முடிவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யார் அடித்தாலும் யார் திட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு காதலிச்சவன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்து நின்னல. ஆனால் இந்த முடிவை எடுக்க பல பேர் தயங்குறதுனால தான் பல பேருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரனை பார்க்க, சரி விடு, அதெல்லாம் நான் பற்றி என்ன பேசி ஆக போகுது, நீ நல்லா இருக்கணும், நீயும் பாண்டியனும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நிலா நாளைக்கே உங்களுக்கு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு கார்த்திகாவும் சொல்கிறாங்க. கார்த்திகா சொல்லிவிட்டு நேராக சேரன் பக்கத்தில் போகிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை மாமா, இந்த வீட்டில் சோழனுக்கு கல்யாணம் ஆகிட்டு பாண்டியனுக்கு கல்யாணம் ஆக போகுது, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்ல, நீங்களும் கல்யாணம் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு என்ன, அண்ணனுக்குன்னு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்துட்டா போச்சுன்னு நிலா சொல்கிறாங்க. சீக்கிரமாகவே பார்த்து நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு இங்கே வந்து நின்றுட்டுருக்க கார்த்திகாவும் சொல்ல, சோழனுக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது, சேரனுக்கே கஷ்டமாக போயிடுது. எல்லாருமே ஃபீல் பண்ணி கார்த்திகாவை தான் பார்க்குறாங்க. கார்த்திகாவும் ஹஸ்பண்டும், நாளைக்கு ஊருக்கு கிளம்புறேன், அதான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல, ஏன்பா வந்து நீ இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போகலான்னு சொல்ல, கார்த்திகா இங்கே தான் இருக்கான், எனக்கு ஒரு முக்கியமான வேலை முடிச்சுட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 2-3 டேஸாவது ஆகும், அதுக்காக தான் நான் கிளம்புறேன். கார்த்திகா அது வரைக்கும் இங்கே அவங்க அம்மா அப்பா கூட இருந்துட்டு வரணும்னு ஆசைப்பட்றான், அதனால் நானும் அவளை விட்டுட்டு போகிறேன்னு சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி கார்த்திகா, அப்போ நான் கிளம்பட்டுமான்னு சொல்லி கேட்க, சரின்னு சொல்லிட்டு இங்கே நீ கார்த்திகா வந்துட்டு அங்கேயே விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டு கிளம்பிடுறாங்க. என்ன உன் ஹஸ்பண்டுக்கு உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லையே போல அப்படின்னு சோழன் சொல்லும்போது, அவரும் சேரன் மாமா மாதிரி தான், ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள், நீங்கள் சேரன் மாமாவை பற்றி பேசுகிறதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் அதுக்காக சேரன் அண்ணாவை பற்றி நீங்கள் அடிக்கடி அவர்கிட்ட பேசி அவருக்கு உங்கள் மேலே இருக்க அன்பை இன்னும் கோவப்படுத்துகிற மாதிரி பார்த்துக்காதீங்கன்னு சொல்ல, அது எனக்கு தெரியும் நிலா அப்படின்னு நிலாவை பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் கார்த்திகாவும். ஆனால் எனக்கு மாமா வாழ்க்கையை நினச்சாதான் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குன்னு சொல்ல, அவர் வாழ்க்கையை பற்றி நீங்கள் கவலைப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு இங்கே வந்து நிலாவும் சொல்லிடுறாங்க. ஏன்னா அண்ணனுக்குன்னு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சீக்கிரமாகவே அவருக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து இந்த வீட்டுக்கு மருமகளாக கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு நிலாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி கல்யாணத்துக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. கார்த்திகா வீட்டுக்கு போகிறாங்க. அடியே நீ சும்மாவே இருக்க மாட்டியாடின்னு சொல்லி இங்கே திட்டவும் செய்ய, இங்கே பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாதுன்னு அடித்து திருத்தி வச்சுருந்தேன், கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, என் மேலே கையை வைக்கிற உரிமை உனக்கு கிடையவே கிடையாது, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி இங்கே திட்டிட்டு உள்ளே போகிறாங்க. இவ்வளோ திமிரா பேசுகிறா பாருங்கண்ணே அப்படின்னு சொல்ல, அட விடுமா, இனி அவளே நினச்சாலும் அந்த சேரன் குடும்பத்துக்கிட்ட போய் ஒட்ட முடியுமா, உறவாட முடியுமா, எதையுமே பண்ண முடியாதுல்லம்மா, விடுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாளைக்கு அந்த பாண்டியனுக்கு கல்யாணத்தை
வேற வச்சுருக்காங்க, அந்த கல்யாணத்தை வேற நடத்த போகிறாங்க, எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போகிறேன்னு சொல்லி இங்கே அவங்க அண்ணன் கஸ்தூரி அப்புறம் அவங்க அண்ணன் சொல்லிட்டு 2 பேருமே யோசனையில் தான் இருக்காங்க. அடுத்த நாள் கோவிலுக்கு எல்லாருமே போகிறாங்க. கல்யாணத்தை வந்துட்டு வானதிக்கும் பாண்டியனுக்கும் நடத்தி முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில். ஆனால் அந்த நேரத்தில் இங்கே நடேசனுடைய அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ்க்கு வந்துட்டு அந்த பொண்ணு வீட்டு மூலமாக போலீஸ்க்கு போக சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் இங்கே நேராக கோவிலுக்கே வந்துடுறாங்க. என் பொண்ணோட மனசை மாற்றி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கா. ஏற்கனவே இந்த பொண்ணும் அப்படி தான் ஸ்டேஷனில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவன். அந்த பொண்ணோட மனசை மாற்றி தான் இந்த இவன் நிற்கிறானே இந்த சோழனும், அவனும் கல்யாணம் பண்ணிட்டு வந்து வாழ்ந்துட்டுருக்கான். இப்போ இந்த வீட்டில் இருக்க என் பொண்ணும் அதே மாதிரி வாழணுமா சார்? எனக்கு என் பொண்ணை இந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விருப்பம் இல்லை சார். அவளை எங்கே கூட அனுப்பி வைங்கன்னு சொல்லி கேட்குறப்போ, சார் நான் மேஜர், எனக்கு தெரியும் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமாக வாழ்வேன்னு. பாண்டியன் தான் எனக்கு எல்லாமே. பாண்டியனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், அவன் கூட தான் சந்தோஷமாக இருப்பேன்னு என்னால் நம்ப முடியுது. நாங்கள் 2 பேரும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம், தேவையில்லாமல் இவங்க யாரும் இதில் தலையிட வேண்டாம்னு சொல்லும்போது இதை கேட்ட போலீஸும், என்னம்மா நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் ஒரு மாதிரி இருக்குது, வந்து விசாரிச்சா ஒரு மாதிரி இருக்குது, அந்த பொண்ணு தான் அன்றைக்கி சொன்னிச்சில எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட தான் வாழ்வேன்னு, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போலீஸே வந்துட்டு அங்கே நின்றுட்டு இருக்க வானதியோடைய அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து திட்டமும் செய்கிறாங்க. சார், என்ன இருந்தாலும் நாங்கள் பெற்றவங்க, அதுக்காக நாங்கள் பொறுமையாக பொறுத்து போயிட்டுருக்க முடியுமான்னு சொல்லி வானதியோட அப்பாவும் அம்மாவும் கேட்குறாங்க. அதுக்கு இங்கே பாண்டியன்னு சொல்கிறாங்க, சார் வானதி நானும் உயிருக்கு உயிராக காதலிக்கிறோம், இப்போ நாங்கள் கல்யாணமும் பண்ணிக்க போகிறோம், எங்கள் கல்யாணத்தை நீங்களே நடத்தி வைங்க சார்னு சொல்ல, ஆமாம் சார் எங்கள் கல்யாணம் கூட ஸ்டேஷனில் தான் நடந்துச்சு, அதே மாதிரி உங்கள் தலைமையிலே இந்த கல்யாணம் நடக்கட்டுமேனு சொல்லிட்டு போலீஸ் முன்னிலையிலேயே அவங்க தலைமையிலேயே இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முயற்சி பண்ணிடுறாங்க. இங்கே நிலாவும் கல்யாணம் நல்லபடியாக நடக்குது. இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட அந்த வந்து நின்றுட்டுருக்க வானதியோடைய அம்மா அப்பா அண்ணனு எல்லாரும் கோவத்தோட அந்த இடத்த விட்டு வெளியே போகவும் செஞ்சிடறாங்க. வானதி பாண்டியன் கையை இருக்க பிடிச்சிக்க, இதுக்கப்புறமா உன்னை நான் எதுக்கும் கைவிட மாட்டேன், எப்போதும் கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்க பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காரு. கார்த்திகா அங்கே நின்றுகிட்டு இருக்க சேரனே பார்க்குறாங்க. சேரன் பக்கத்தில் போகிறாங்க. மாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது அப்போது இங்கே பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்க சேரன் வந்துட்டு, என்னப்பா கார்த்திகான்னு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா, அன்னைக்கு நானும் அதே மாதிரி விஷயத்த பண்ணிட்டுருக்கலாம்ல, நான் தான் வந்தேன், ஆனால் நீங்கள் தான் என்னை அனுப்பி விட்டுட்டீங்க. வானதி மாதிரி இன்னும் தைரியமான முடிவு எடுத்திருந்திருக்கணும், ஆனால் அந்த மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு தைரியம் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்த முடிவை நான் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்போயோ எடுத்திருந்தேன்னா இந்நேரம் நான் அப்படின்னு சொல்ல, சரி மாமா விடுங்க, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? ஆமாம், உங்களுக்குன்னு நீங்கள் எப்போ தான் நல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த சந்தா பக்கத்தில் வராங்க. ஹிந்தியிலே பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே புரியலை. அனீஸும் பக்கத்தில் நிற்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க இவங்கன்னு இங்கே கார்த்திகா கேட்க, இல்லை உங்கள் காதல் வாழ்க்கையெல்லாம் நான் இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அதான் அதை பற்றி கேட்டுட்ருக்கா சந்தா அப்படின்னு சொல்லும்போது இங்கே எதுவுமே பேசாமல் அந்த கார்த்திகா அங்கேருந்து நகர்ந்து போக, என்னாச்சுன்ற மாதிரி சந்தா ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. சரி சரி நீ வா, நம்ம போய் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு அனீஸ் தன் தங்கச்சி சந்தாவை கூட்டிகிட்டு போக, அங்கே கார்த்தியோடைய மனசும் சரி அவன் முகமும் வாடி இருக்கிறத பார்த்த சேரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே சந்தோஷமாக தான் இருக்கலாம். கார்த்திகா வந்ததுலேருந்து முகமே சரியில்லாமல் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டுக்காரர் பேசுகிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. எப்படி என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே. உண்மையிலேயே கார்த்திகா சந்தோஷமாக இருந்தால் நானும் சந்தோஷமாக இருப்பேன். ஒருவேளை அவள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கவும் செய்கிறாங்க. என்னென்ன என்ன யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு பக்கத்தில் வந்து நிலாவும் கேட்க, நிலா கேட்ட விஷயத்த சொல்ல, சரிண்ணே நான் கார்த்தியாட்ட பேசி பார்க்குறேன், அப்படி ஏதாவது இருந்துச்சுனாலும் கூட நாம் ஏதாவது சரி பண்ணிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்கண்ணே அப்படின்னு சொல்ல, சரிப்பா நீ கொஞ்சம் பேசி பாருப்பா, அவள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லைன்னு தப்பா எனக்கு தோணிகிட்டே இருக்குன்னு இங்கே சேரன் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காதுண்ணே, நான் பார்த்து பேசிக்கிறேண்ணே அப்படின்னு இங்கே சொல்லிட்டு இருக்கவும் செய்கிறாங்க நிலாவும். நிலா சொல்லிட்டு இருக்க அந்த நேரத்தில் எல்லாரும் கோவிலில் இருக்க அதே சமயத்தில் கார்த்திகா பக்கத்தில் வராங்க. இனி நான் திரும்ப இந்த ஊருக்கு எப்போ வருவேன், எப்படி இருப்பேன் என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்துட்டு போனதுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன்னு கார்த்திகா சொல்கிறாங்க. என்ன கார்த்திகா, ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்கள் ஹஸ்பண்ட் இன்னும் 2-3 நாளில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போயிருக்காருன்னு சொல்ல, அவர் வருவார் தான், நிச்சயமாக அவர் திரும்பி வருவார், ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, ஏங்க என்னாச்சு, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருக்க ஒரு பத்திரத்தை எடுத்து இங்கே நீட்டுறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்க, இது எங்கள் மாமாவுடைய பத்திரம், வீட்டு பத்திரம், இது இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக எங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு. அம்மாவும் என் மாமாவும் பேசிகிட்டு இருந்ததை கேட்டேன். அவங்க தான் இந்த பத்திரத்தை அந்த வீட்டில் பதுக்கி வச்சுருந்துருக்காங்க. எங்கள் மாமா இதையும் விற்றுட்டு அடகு வச்சுட்டோ இல்லை இதையும் எடுத்துகிட்டு பணத்துக்காக குடிச்சிருவாரோன்னு பயந்து போய் இந்த வீட்டை தனக்குன்னு மாற்றிக்கணுன்ற ஒரு ஆசையிலேருந்து அதை பண்ணிட்டாங்க. இதை கொடுத்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டேன், அதை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இனி இந்த வீடு உங்களுடையது. இனி இதை கேட்டு எங்கள் அம்மாவோ இல்லை என் மாமாவோ என் அப்பாவோ வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்கள் எந்த பதில் வேணாலும் சொல்லலாம், இல்லை போலீஸில் கூட நீங்கள் பிடிச்சி கொடுக்கலாம், அதை பற்றி நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன், கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியா இங்கேருந்து கிளம்புறாங்க. கார்த்தியா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா
கூப்பிட்டுட்டே ஓடி வராங்க. என்ன நிலா அப்படின்னு கார்த்திகா கேட்க, உண்மையிலேயே நீங்கள் அங்கே சந்தோஷமாக தானே இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கேட்க, கல்யாணம் தான் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் சந்தோஷமாக இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்திகா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்றத நிலா புரிஞ்சுக்கிறாங்க. நிச்சயமாக அதை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை நிலா எடுத்துக்கிறாங்க. பத்திரத்தை வாங்கி பார்த்துக்கிட்டு நடேசன் ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருக்கவும் செய்கிறாரு. சேரன் நிலாவை பார்க்க நிலா லேசாக தலையாட்டுறாங்க, ஒன்றும் இல்லைன்ற மாதிரி. ஆனால் சேரன் மனசு வருத்தப்படுறது நிலாவுக்கும் தெரியுது, கார்த்திகா வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குன்றத நிலாவுக்கு தெரியுது. கார்த்திகா கூட சேரனை சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க.